ஹாய்! இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, நம்ம பாசிப்பருப்பில் அல்வா செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அசோக் அல்வான்னு சொல்லுவாங்க. பாசிப்பருப்பு அல்வான்னு சொல்லலாம். அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 4, 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுங்க. திருப்பி தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றுனோம்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றி விசில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். திராட்சை இருந்தால் திராட்சையும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பாதாம், பிஸ்தா எல்லாமே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து கோதுமை மாவு ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து போட்டு வணக்கிக்கிறேன். அதுலேயும் நெய் பத்தலைன்னு சொல்லிவிட்டு நெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வணக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அது கூட வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் இலகுன பதம் வரும். சுகர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1½ கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ பாசிப்பருப்புக்கு ஒரு 1½ கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவே போதுமான அளவு தான். இதுக்கப்புறம் நம்ம கலருக்காக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். அது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். அது ஆப்ஷனல் தான். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை போட்டனால அந்த பதம் வந்து இலகுன பதம் இருக்கா, நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். நெய் ஆட் பண்ணி இடையில நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருப்பேன். சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். 3 ஏலக்காய் பவுடர் பண்ணி எடுத்து நல்லா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு தேவையான பதம் வந்துருச்சு. அசோக் அல்வா ரெடி. பாசிப்பருப்பு அல்வா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.